என்ன சாப்பாடு? செல்லம். சுட சாதம் இருக்கு. ஓகே. முட்டை குழம்பு சூப்பரா இருக்கே. முட்டை குழம்புல காயெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். சூப்பர்மா. முட்டை குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தேங்காவும் அரைச்சி ஊற்றி முட்டை குழம்பு பார்க்கவே செமையா இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கும், நல்லா ஹெல்த்தி. அப்புறம் இதே மிக்சர் ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ் அம்மா குடிச்சிட்டோம். இது வந்து நானும் குடிச்சிட்டேன். இருக்கு நிறையா, நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே. நான் நிறைய குடிச்சிட்டேன். அவதான் அங்க குடிச்சதே, காலி பண்ணதே. 15 rupeesன்னு சொன்னாரு. இந்த மாதிரி சம்மர் டைம்ல இந்த மாதிரி நல்லா வாங்கி குடிக்கலாம். சூப்பரா இருக்கு, நல்லா வாசனையும் சூப்பரா இருக்கு. ஓகே. நாங்கள் சின்னதில் பஞ்சாமர் ரைஸ் வாங்கி சாப்பிடுவோம். இப்போலாம் அந்த ஐஸே விற்க மாட்டோம். பஞ்சாமர் தான் ஐஸா? இப்போலாம் அந்த ஐஸ் எல்லாம் விற்க மாட்டேங்குது. அம்மா ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அவங்களுக்குலாம் தெரியும். இப்போலாம் விற்கிற ஐஸ்லாம் புளிக்குது. அப்போலாம் திட்டிப்பாக நல்லா இருக்கும், எனக்கு அதான் பிடிக்கும். இதே பாயாசம் ஐஸு, பால் ஐஸ்லாம் அப்போ சூப்பராக இருக்கும். ஓகேம்மா. அப்புறம் இன்னைக்கு லஞ்சுக்கு அவ்வளோதானா? அருமையாக இருக்குது, அமிர்தம் அமிர்தம் மாதிரி இருக்கு. ஆமாம், நீங்களும் இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா மாதிரி இந்த மாதிரி ஐஸ்லாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அமிர்தம் மாதிரி இருக்கு. இது வந்து தயிரா? தயிர். சூப்பர். இது வந்து ஒரு ஒரு கடையில் நல்லா இல்லை, இந்த கடையில் சூப்பராக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. முட்டை மட்டும் போட்டு முட்டை மட்டும் சாப்பிட்றீங்களா? சாப்பாடு சாப்பிடலடா? எங்களுக்கு இப்படிதான் பிடிக்கும். முட்டை குழம்பு வச்சாலே அதுல இருக்க முட்டையை போட்டு சாப்பிடுவாங்க, காய்கறியோட. சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அதுல இருக்க முட்டை மட்டும் சாப்பிட்றதுக்கு. சொன்னேன்டா. இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இருக்கிற முட்டை காயெல்லாம் சாப்பிடணும், டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு இன்னும் நல்லா நிறைய சாதம் சாப்பிடலாம். சாப்பிடுங்களா? சுட சுட இருக்குல்ல, சாதம் சாப்பிட போகிறோம். சுட சுட சாதம். நான் வந்து இதுலேருந்து அப்படியே குழம்பு மட்டும் ஊற்றிப்பேன். ஏன்னா இதில் இருக்கிற முட்டையெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க ரொம்ப பிடிக்கும். நீங்களும் சாப்பிடுமா? நானும் சாப்பிடுவேன்டா. நான் வந்து பொரிச்சாலும் சாப்பிட்றேன், வேவிச்சாலும் சாப்பிட்றேன், எப்படி நான் சாப்பிட்றேன். நீங்கள் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்க, இதில் இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றீங்கடா. எங்கள் வீட்டில் இதான் இன்னைக்கு லஞ்சு. வாங்க எல்லாம் சாப்பிடலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.